நாடாளுமன்ற தோல்வியை அடுத்து எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி மீது அதிக கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் சிங்கை ராமச்சந்திரன் தோல்வி அடைகிறார். அதே நேரத்தில் பெரம்பலூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் கட்சியில் துரோகம் நடந்திருக்கு அதிமுகவில். இந்த துரோகத்துக்கெல்லாம் யார் காரணம்? வேட்பாளரை ஏன் சரியாக நிறுத்தலை? தமிழ்நாடு முழுவதுமாக நான் சொல்கிற வேட்பாளரை நிறுத்தலை, நீ சொல்கிற வேட்பாளரை நிறுத்தலை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கோபம் செங்கோட்டையனும் எடப்பாடி மீது கோபத்தில் இருக்கார், வேலுமணியும் கோபத்தில் இருக்கார், சிவி சண்முகம் கோபத்தில் இருக்கார். அப்போ இந்த கோபம் கண்டிப்பாக பொதுச்செயலாளரோட நிலைமையை மாற்றுமா, பொதுச்செயலாளர் வேற ஆள் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை மாறுமா அப்படின்னா அதுலேயும் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாக இருக்குது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் உருவாக்கி எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்களெல்லாம் மட்டம் தட்டி மட்டமாக்கணும் அப்படிங்கிற லெவலில் எடப்பாடி பழனிசாமி வேலைகள் செய்து வருகிறார். இந்த கட்சிக்கு அதிமுக என்ற கட்சிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி தான். 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் தேவையில்லை.